இன்று எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்றீங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானமா பார்த்தார்களோ, பேசினார்களோ, உங்களை ஏளனமா எண்ணினார்களோ, ஜோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர், இந்த உலகத்தார் எல்லாரும், இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்க கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பங்களாக, கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக இருப்பீர்களானால், இன்று எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்றீங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானமா பார்த்தார்களோ, பேசினார்களோ, உங்களை ஏளனமா எண்ணினார்களோ, அவர் கண்களுக்கு முன்பதாக இன்று சொல்லுங்க, இன்று உங்களை மேன்மைப்படுத்துவார். எதுவுமே உங்களுக்கு பலன் தரல. நீங்க எதெல்லாம் செஞ்சு பாக்குறீங்க, விவசாயம் பண்ணி பாக்குறீங்க, வேலை செஞ்சு பாக்குறீங்க, சொந்தமா கம்பெனி வைக்கிறீங்க, ஏதோ பண்ணி பாக்குறீங்க, எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணல, எதுவுமே உங்களுக்கு வாய்க்கல, எதுவுமே உங்களுக்கு சரிப்படல, சரியா இல்ல. நான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் சொல்றாரு, இதெல்லாம் இல்லையா அவன் வாழ்க்கையில, நம்பிக்கை இழந்துடாத. இதெல்லாம் இல்லாவிட்டாலும் நீ என்ன பண்ணிடாத, சோர்ந்து போயிடாத. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. தவறான முடிவு எடுத்துறாத, தவறான வாயில அறிக்கை எட்டுறாத. எதுவுமே பீரோல பணம் இல்ல, அக்கௌண்ட்ல பணம் இல்ல, வீட்டுல பணம் இல்ல, சாப்பாட்டுக்கு அரிசி இல்ல, எதுவுமே குழம்பு வைக்கிறதுக்கு தானியங்கள் இல்ல, அப்புறம் வேலையிலும் ஒரு வெற்றியும் இல்ல, வாய்க்கல, எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து போயிடாத. காரணம் என்னன்னா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கரங்களை தட்டுவோம். இதெல்லாம் இல்லாட்டாலும் கவலைப்படாத, இன்று முதல் நான் உன்னை என்ன பண்ணுவேன். ஹலோ சொல்லுங்க, இன்று முதல், இன்று அவர் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், மேன்மையாக வைப்பேன். இன்று முதல் எதுவுமே இல்லாவிட்டாலும் பயப்படாத என்றார் கர்த்தர். கலங்காத, அதை குறித்து என்ன பண்ணாத, திங்கிங் பண்ணாத, அதை குறித்து வேதனைப்படாத. ஏன், உன் கூட வருகிற நான், உன் கூட இருக்கிற நான், உன்னை ரட்சித்த நான், உன்னை தாயின் கருவில பிரித்தெடுத்த நான், உன்னை அபிஷேகம் பண்ணின நான், உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். வேலையில வெற்றி பெறாத, தோல்வியை சந்திக்கிற, நஷ்டத்தை சந்திக்கிற காலத்துல இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நான் சோர்ந்து போய்விட மாட்டேன். இது வாழ்க்கையில குறைவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் கலக்கம் அடைய மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், தேங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அது சத்தியம். அவர் சொன்னா நிச்சயமா செய்வார். இது இல்லாட்டா கூட பரவாயில்ல, கர்த்தர் சொன்னா நிச்சயமா ஆசீர்வாதம் வரும்.